மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை வச்சு மீண்டும் திமுகவுக்குள்ள ஒரு கழகத்தை ஏற்படுத்துகிற முயற்சி தொடங்கி இருக்கு. இதை யார் பண்ணியிருக்கா அப்படின்னா அன்புமணி ஒரு அறிக்கையின் மூலமாக அதை வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் சில சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத பார்த்துருவோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துகள் அது என்னவா இருக்கு அப்படின்னா தீர்ப்புகள் அப்படிங்கிற வகையில் அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஏடிஜிபியா இருந்த ஜெயராமன் அவரையே சஸ்பெண்ட் பண்ணீங்க, உடனடியாக திரும்ப பெறணும் அல்லது அதுக்கான காரணம் என்னங்கிற தமிழக அரசு நாளைக்குள்ள உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்லியிருக்காங்க. இது பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு. அது இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி இவர் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படிலாம் கேள்வி எழுந்திருக்கு. இதனுடைய முழு பின்னணி வழக்கினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் குறித்து விரிவாக பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்னு சொன்னீங்க இல்லையா, அதுல குறிப்பா நேற்றைய தினம் கொடுத்த 2 முக்கியமான தீர்ப்புகள் கவனிக்கப்படுது. எனக்கு இந்த தீர்ப்புகள் கருத்துக்களே நிறைய டவுட் இருக்கு. இப்ப பூவி ஜெகன்மூர்த்தியா இருந்தாலுமே நிறைய விஷயம் சொன்னாங்க, ஆனா அவர் அரெஸ்ட் பண்ணப்படலை. இவர மாதிரி இந்த ஒரு இதுதான் சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சமீபத்துல உச்சநீதிமன்ற ஒரு அமர்வு 2 முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுதான் பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்குன்னு சொல்லணும். ஒன்னு நேற்றைக்கு வந்தது, இன்னொன்னு இன்னைக்கு வந்தது. நேற்றைக்கு வந்தது என்ன அப்படின்னா கமலஹாசனுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு. அதாவது இப்போ டெல்லிக்கு போறாரு, எம்பி ஆக போறாரு இல்லையா, அதனால ஒரு ஆதரவான தீர்ப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஆதரவான தீர்ப்பு இல்ல, அவர் கொடுத்த தீர்ப்பு இவருக்கு சாதகமா வந்திருக்கு. தக் லைஃப் படம் கர்நாடகாவில் தடை பண்ணாங்க இல்லையா, அந்த தடையை சுப்ரீம் கோர்ட் நீக்கி இருக்காங்க. அதனால தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணலாம், அதை கர்நாடக அரசு உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கமலஹாசன் ஒரு மேடையில பேசியிருந்தார், மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் மன்னிப்பே கேட்க மாட்டேன், நான் சொன்னது தப்பா புரிஞ்சுக்கப்பட்டுருது, நான் தப்பு பண்ணி தான் நான் மன்னிப்பு கேட்பேன், தப்பா புரிஞ்சுக்கலாம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு கடவுள் ஸ்ட்ராங்கா நின்னார் அவர். அதுக்கிடையில அந்த சிவராஜ்குமார் இருக்கார் இல்லையா, அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துல கன்னடத்திலே கமலஹாசன் வாழ்த்துலாம் சொன்னாரு. அதெல்லாம் நிறைய பேருக்கு போய் சென்று சேரல. அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டு இன்னமும் தொங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆரம்ப புள்ளியே நீங்க சொன்னது போல தமிழ்ல இருந்துதான் கன்னடா வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பேசினார் இல்லையா, அதை தொடர்ந்துதான் கர்நாடகா முழுக்கவே கமலஹாசனுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் அடிச்சது. அதை தொடர்ந்து இந்த தக் லைஃப் படம் திரையிடப்படாதுன்னு திரையிடப்படாதுன்னு சொல்லிட்டு தடையெல்லாம் போட்டாங்க. மன்னிப்பு கேட்டா மட்டும் தான் அந்த தடை நீங்கும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க இல்லையா. கமல் மன்னிப்பு கேட்காம தொடர்ந்து சட்ட ரீதியா இந்த பிரச்சனையை அணுகிட்டு இருந்தார். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ ஃபைல் பண்ணாரு. ஆமா, அப்ப அந்த சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதிகள் தான் இன்னைக்கு அந்த படத்துக்கு ஆதரவா கர்நாடகால அந்த படத்தை திரையிடணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. இதுல பல உத்தரவுகளை நீதிபதி சொல்றாங்க. குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சினிமாக்காரங்களுக்கும் சரி தியேட்டருக்காரங்களுக்கும் சரி, அவங்க படம் எடுக்கக்கூடிய உரிமையை வன்முறை மூலியமா நம்ம தடுக்க முடியாது. ஒரு கருத்து வைக்கிறாங்க அப்படின்னா எதிர்கருத்து வைங்க, அதை விட்டுட்டு வன்முறையா மாத்தாதீங்க, வன்முறையா மாத்துறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கர்நாடக அரசிடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த படத்தை உடனடியாக கர்நாடகத்துல திரையிடுறதுக்கான உறுதியை நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் படம் திரையிடல காரணத்தினால இனிமேல் கர்நாடக அரசாங்கம் தான் முன்னின்று நடத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஏன்னா முன்னாடி கர்நாடக உயர்நீதிமன்றம் தான் அந்த நீதிபதி கடுமையை கேள்வி கேட்டிருந்தார். ஏன் கமல் மன்னிப்பு கேட்க மாட்டாரா, அவர் என்ன பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ அவருக்கு மன்னிப்பு கேட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல கடுமையான தீர்ப்புலாம் கேட்டிருந்தார். இப்ப அந்த ஒரு தீர்ப்பிற்கு எதிர் தீர்ப்பா உச்சநீதிமன்றம் அந்த படத்திற்கு அந்த படக்குழுவினருக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதுல இன்னைக்கு அந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க. யார் வரவேற்கிறாங்க அப்படின்னா, அந்த யார் போராடினாங்களோ கர்நாடகால அவங்களே வரவேற்கிறாங்க. கன்னட அமைப்புல இருக்காங்கல்ல, அவங்க தான் பெரிய போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்களே வரவேற்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரிங்க உச்சநீதிமன்றம் கொடுத்துட்டாங்க, அதை வரவேற்கிறோம். என்ன இருந்தாலும் முன்னாடியே நாங்க சொன்னது போல கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். தக்லை படத்துக்கு எதிராக நாங்க யாருமே இல்ல, கமல் சொன்ன கருத்துக்கு தான் எதிராக இருந்தமே தவிர படத்துல எதிர்க்கல யாரும். எங்களோட கோரிக்கை என்னன்னா கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டிருக்கணும். மன்னிப்பு கேட்காம இருக்க போய் தான் அந்த படத்தை தடை பண்ணோம். அவர் மன்னிப்பு கேட்காம டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாரு, ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அந்த தீர்ப்பை நாங்க வரவே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எங்க கருத்துக்கள் சொல்றாங்க. ஆனா அப்பயும் அங்க கொஞ்சம் எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு. அதற்கு கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இனிமேவும் பிரச்சனையில் ஈடுபடக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் சொல்றதுதான் இறுதியான ஒரு முடிவு, அதை நம்ம கேட்டே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில போராட்டக்காரர்களை கொஞ்சம் சாந்தப்படுத்தி இருக்காரு.
அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அவங்களும் வரவேற்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து படம் அங்கே திரையிடப்படும் சொல்றாங்க. இப்போ முக்கியமா இந்த தீர்ப்பை கொடுத்தது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா உஜால் புயன் அப்புறம் மன்மோகன், இவங்க தான் இந்த 2 நீதிபதிகள் தீர்ப்பை கொடுத்தாங்க. இந்த 2 நீதிபதிகள் இன்னைக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அது தமிழ்நாட்டில் பெரிய பேசுபொருள் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். 2 நீதிபதிகளும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை எப்படி கடிந்து கொண்டார்களோ அதே மாதிரி இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தை இன்னைக்கு கொஞ்சம் கடிந்து கொண்டிருக்காங்க. அதுல பின்னணி என்னன்னா இந்த பூவி ஜெகன்மூர்த்தி, கேவி குப்பம் எம்எல்ஏ, அப்புறம் ஏடிஜிபி ஜெயராம், அந்த தேனி இளம்பெண், அவங்க பின்னாடி 500 கோடி சொத்து இருக்கு, அதை உதறி தள்ளிட்டு திருவள்ளூர் இளைஞரோட வந்தார்கள், நிறைய விஷயம் சொல்லப்படுது இல்லையா. அந்த திருமணத்திற்கு ஏற்பட்ட பிரச்சனை, அதன் பின்னாடி கடத்தப்பட்ட ஒரு சிறுவர். இதை தொடர்ந்து வந்த வழக்குல தான் ஏடிஜிபியை ஸ்பாட்லே நீதிபதி வேல்முருகன் கைது செய்ய உத்தரவிட்டாரு அப்படின்னு தகவல் வெளியானுச்சு. நேற்று மாலை அவர் விடுவிக்கப்பட்டாரு. இருந்தாலும் அவர் சுப்ரீம் கோர்ட் போனதுனால தான் விடுவிக்கப்பட்டாருங்கிற கருத்துக்களும் சொல்லப்பட்டுச்சு இல்லையா. இந்த நேரத்தில் இவர் வந்து தனது சஸ்பெண்டுக்கு எதிராகவும் இந்த வழக்கு குறித்தும் சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணியிருந்தார் ஏடிஜிபி ஜெயராம். அவர் தரப்புல என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, நான் வந்து இதுல வந்து ஒரு எதிர்மனுதாரர் கூட கிடையாது, நான் முன்ஜாமீன் கூட இதுல கேட்கல, நான் ஒரு அழைப்பின் பேர்ல வந்து என்ன போயிட்டு கைது பண்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்காரு. அதுவும் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போறாரு. சோ அப்போ நீதிபதிகள் கேட்கறாங்க அவரையே வந்து கைது பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு தமிழக அரசு வழக்கறிஞர் தரப்புல சொல்லப்படுது, அவர் கைதெல்லாம் பண்ணலங்க, விசாரணைக்காக தான் நாங்கள் ஒரு அழைச்சிட்டு போனோம் அப்படின்றாங்க. உடனே அடுத்து இந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இன்னொரு கேள்வி முன்வைக்கப்படுது. அப்படின்னா நீங்க ஏன் வந்து அவருக்கு சஸ்பெண்ட் கொடுத்தீங்க, அவரே சஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து தமிழக அரசு ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அதாவது 24 மணி நேரத்தில் ஒருத்தர் வந்து சர்ச்சைக்குரிய வகையில், சந்தேகத்திற்குரிய வகையில் ஒரு சிக்கலில் மாற்றாரு, ஒரு வழக்கில் சிக்கிறாரு அப்படின்னா அரசு ஊழியர் எல்லாருமே உடனடியே சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுத்து அவர் மீது வந்து குற்றம் இல்லை நிரூபிக்கப்படும் பட்சத்தில் மீண்டும் சேர்த்துக்கொள்ளப்படுவாங்க. இந்த அடிப்படையில் தான் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இது ரொம்ப காட்டமான கேள்விகளை முன் வச்சிருக்கு. என்னுடைய 18 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குன்னு தெரியல எனக்கு. அதாவது ஏடிஜிபி உடனே கைது பண்ணலாம், ஆமா இவ்வளவு பெரிய உயர் அதிகாரி உடனே கைது பண்ணலாங்கிற அதிகாரம் இருக்குன்னு தெரியலையான்னு சென்னை உயர்நீதிமன்றத்தை விமர்சிக்கிறாரு. அதே மாதிரி இது வந்து ஒரு தப்பான அணுகுமுறை, தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இவரை கைது பண்ணிருக்க கூடாது, ஒரு இவ்வளவு பெரிய உயர் அதிகாரி கைது பண்ணது அவருக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும், இந்த கைது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் வந்து தமிழக அரசு ஒரு நாளுக்குள்ள எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும், அவரை சஸ்பெண்டை ரிவோக் பண்ண பாருங்க, மீண்டும் அவரை பணியில் சேர்த்துங்க, அதற்கான காரணம் என்ன, எதுக்காக அவரை பணியிலிருந்து நீக்கினீங்க அல்லது சேர்த்துக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறதெல்லாம் குறித்து எங்களுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு நாளை வரைக்கும் தமிழக அரசுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கேள்வி எழுது அப்படின்னா, இவர் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு சொல்லப்படுது. சிறுவரை கடத்தின வழக்கில் இவரது கார் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு ஆதாரப்பூர்வமாக போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க. தமிழக அரசே வந்து இவர் மீது குற்றம் சொல்லுது. தமிழக அரசு கீழே பணியாற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மேலே குற்றம் சொல்லுது. இதையெல்லாம் கண்டு உச்சநீதிமன்றத்துக்கு ஏன் அதிர்ச்சி வரல, அதற்கு பதிலாக இதை கண்டு அதிர்ச்சி அடைகிறாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ சமூக வலைத்தளங்களில் கேள்வி எழுப்புறாங்க. இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இவ்வளவு பெரிய அதிகாரி, உயர் இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரியே வந்து வெளிப்படையா தப்பு பண்ணலாமா, அதுவும் அரசியல் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணலாமா அப்படின்ற கேள்வி எழுந்ததுனால தான் இங்க ஒரு கைது நடவடிக்கை இருந்தது இல்லையா. அதுவும் இல்லாம இது மாதிரிலாம் ரொம்ப ரேர் கேஸ்ல தான் நடக்கும். எல்லா உயர் அதிகாரிகளும் டக்குலாம் கைது பண்ணப்பட மாட்டாங்க. அப்படி கைது பண்ணிட்டாங்கன்னா அது இங்க கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தின் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் வரைக்கும் அது வந்து பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா. ஸோ அதற்காக தான் அதை பண்ணணும் அப்படின்னு நீதிபதி வேல்முருகனே சொல்றாரு. ஸோ அதனுடைய நீட்சியா பார்க்கும் பொழுது இப்ப இனிமே காவல்துறையில குற்றம் செய்யக்கூடிய அதிகாரிகள்லாம் துணிஞ்சு செய்வாங்க. உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னா அவங்களை சேஃப்கார்ட் பண்ற மாதிரி ஆயிடுது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து விமர்சனத்துக்குரிய ஒன்னா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இவர் வந்து ரொம்ப கடுமையா தண்டிக்கணும் அப்படிங்கறதான் பலருடைய இதா இருக்கு. ஏன்னா இவ்வளவு உச்ச அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தர் இப்படி ஒரு கேவி குப்பம் எம்எல்ஏட்ட போய் அணுகி இப்படிப்பட்ட செயலாம் செஞ்சிருக்காரு. அதுவும் இல்லாம இதற்கு பின்னணியில பல காரணங்கள் சொல்லப்படுது. அந்த மகேஸ்வரிங்கிற லேடி கான்ஸ்டபிள்லாம் பேசப்படுறாங்க, அவங்க தான் வந்து இவர் பேரை மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னாலுமே யாரோட கார் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு தானே பார்க்க முடியும். இவர் காரை பயன்படுத்தி சிறுவரை கடத்துறாங்க அப்படின்னா அதை எப்படி ஏத்துக்கிறது? உச்சநீதிமன்றம் ஏன் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க, இப்படி ஒரு கருத்து சொல்றாங்க அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப தமிழக அரசு என்ன மாதிரியான பதில நாளைக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லாமே அடங்கி இருக்கு. தமிழக அரசு அவங்க உச்சநீதிமன்றம் சொல்றதை ஏற்றுக்கொள்ள போதா அல்லது இதை மறுபடியும் வேறு வாதங்களை முன்வைக்க போதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே சமயம் இதில் நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுது. அது சம்பந்தமான வீடியோஸ்லாம் எங்கள்கிட்ட கிடைச்சிருக்கதா தகவல் சொல்லப்படுது போலீஸ் கிட்ட. அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய தந்தை ஏடிஜிபி உங்க கார்ல போறது மாதிரிலாம் விஷுவல் இருக்கிறதா சொல்லப்படுது. உண்மை என்ன அப்படிங்கிறதுலாம் நீதிமன்றத்தில் நாளைக்கு தெரிய வரும் உச்சநீதிமன்றத்தில். ஸோ நாளைக்கு தமிழக அரசு என்ன மாதிரி வாதத்தை வைக்க போறாங்கன்னு பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு அரசியல் குற்றச்சாட்டுக்கு தமிழக அரசு, அதாவது திமுக அரசு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, பாமக அன்புமணி எழுப்பின குற்றச்சாட்டு தான். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காரு இல்லையா, அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா,
இவரே வந்து தமிழ்நாடு தொழில்துறையில பின்தங்கி போகுது, அதாவது தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து தொழில்துறையில அட்வான்ஸா போறாங்க, தமிழ்நாடு வந்து பின்னோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு அமைச்சர் பிடிஆரே சொன்னதா அன்புமணி ஒரு கிளைம் வைக்கிறார். இதற்கு அவர் தமிழக அரசு விளக்கமும் கேட்கிறார் இல்லையா? இது ஒரு புதிய சார்ஜா வந்திருக்கு தமிழக அரசுக்கு. ஆமா, அதாவது புது மதுரை 2035 அப்படிங்கிற நிகழ்ச்சி சமீபத்தில் நடந்துச்சு மதுரையில். அந்த நிகழ்ச்சியில பேசின ஐடி மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னதாக அன்புமணி சொல்றாரு. இது எங்கேயுமே ஹைலைட் பண்ணப்படலை, மீடியாக்கள்லயும் அது வரல. அன்புமணி இதை எடுத்து சொல்றாருன்னா ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டாருன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அப்படி சொல்லும் பட்சத்தில் அது பிடிஆருக்கு பெரிய ஒரு நெருக்கடி தான் கொடுக்கும். ஏற்கனவே பிடிஆர் வந்து முதல்ல அந்த தொலைபேசி உரையாடலாம் ஒன்று வெளியானுச்சு, அப்புறம் இல்லைன்னு சொல்லி மறுத்தாரு. இந்த 30,000 கோடி விவகாரம் சொல்றாங்க, அதையுமே அன்புமணி இந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சமீபத்தில் அந்த டைடல் பார்க் விவகாரத்தில் என்கிட்ட அதிகாரம் இல்ல, பவர் இல்லைங்கிற மாதிரிலாம் பேசினாரு. ஆமா, அந்த விஷயமும் இதுல ஹைலைட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 50% டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய மதுபானங்களுக்கு முறையான வரி செலுத்தி விற்பனை செய்யப்படுறது இல்லைங்கிற மாதிரிலாம் நிறைய கருத்துக்களை புதுவெளியில் சொல்லியிருக்கதாக அன்புமணி தனது அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது பெரிய அளவுல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி பல ஹிஸ்டரி வச்சிருக்காரு. ஓப்பனா பேசுறேன்னு கட்சிங்கிறது ஒண்ணு, ஆட்சிங்கிறது ஒண்ணு, அதுல நிறைய நெளிவு சுழிவுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் தெரியாம பேசுறாரு அப்படிங்கிறது தான் திமுக தலைமை கிட்ட மற்ற அமைச்சர்கள் சொல்லக்கூடிய ஒரு புகாரா இருக்கு. இப்ப இந்த ஒரு கருத்து உண்மையானால் சம்பந்தப்பட்ட வீடியோவோ அல்லது ஆடியோ வெளியானுச்சுன்னா அது மேலும் சிக்கலை கொடுக்கும், ஆட்சிக்கும் அது ஒரு பெரிய நெருடலை கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே பாமக வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, இங்க வரக்கூடிய தொழில்கள், முதலீடுகள் எல்லாமே மற்ற மாநிலங்கள், பிற மாநிலங்களான இங்க இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகாவுக்கு தான் போகுது, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் தான் போகுது அப்படின்னு அவங்க சார்ஜ் வைக்கிறத இவர் கரெக்டா அதை ஈக்குவல் பண்ணி பேசுறாரு அப்படிங்கறதா சர்ச்சைக்குரிய ஒண்ணா மாறி இருக்கு. நீங்க சொன்னது போலயே அன்புமணி வந்து இதுக்கு ப்ரூஃப் எதுவும் தரல, அதாவது பிடிஆர் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் எதுவும் சொல்ல, அறிக்கையா சொல்லியிருக்காரு. ஒருவேளை வந்து அவர் சொல்றது போல பேசியிருந்தார் அப்படின்னா அதுவே திமுக பெரிய ஒரு குடைச்சல் கொடுக்கும். ஏன்னா ஸ்டாலின் மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு முன்னேறிய மாநிலம் மாதிரிக்கும்னு சொல்லிட்டு கிளைம் வைக்கிறாங்க இல்லையா? அந்த கிளைமுக்கு ஆப்போசிட்டா பிடிஆர் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு வாதம் வரும்போது அது இன்னும் வந்து திமுக அரசுக்கு ஒரு சிக்கலா தான் முடியும். ஆமா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திமுக பாமகக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணதுன்னு சொன்னாரு. இப்ப இவர் திமுகக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்றதா பார்க்க முடியுது. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிற அந்த பகுதி. இதுல நம்ம வில்லன் படம் பார்த்துட்டீங்களா? அழகு ரெண்டு அஜித் இருப்பாங்க, ஒருத்தர் நல்லா இருப்பாரு, ஒருத்தர் அவர் மாதிரியே மாற்றுத்திறனாளி மாதிரியே ஒரு நடிப்பாரு, அது மூலம் சில செயல்கள் செய்வார் இல்லையா? அது மாதிரி ஒரு சம்பவம் வீடியோவோட மாட்டிருக்கு. என்ன அப்படின்னா, மேற்கு வங்கம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ரயில் பயணிகள்ல பெரும்பாலும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட், அந்த ஒரு சீட்ல எல்லாம் போய் உட்காந்துட்டு கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு அதுல ஒருத்தர் கையங்கலமா மாட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, உள்ளேருந்து இறங்குறப்ப மாற்றுத்திறனாளி மாதிரி நடந்து வந்து வெளில வந்தோன்னு ரொம்ப நார்மலா கேஷுவலா எழுந்து நிக்கிறாரு. அது வீடியோல சிக்கிடுச்சு. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நபர்களால் இந்த வீடியோ எடுத்து போட்டு திட்டப்பட்டு வைரல் செய்யப்பட்டு வருது. அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல போயிட்டு இது இவ்வளவு மோசமா ஒரு அபியூஸ் பண்றாங்க, இது எப்படி சரியான அணுகுமுறையா இருக்கும்? அவங்களே பல சிக்கல்களுக்கு நடுவுல தான் அந்த பயணத்துல இருந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்க இடத்தையும் ஆக்குபை பண்றாங்க, இவங்க எல்லாம் மனுஷங்களா அப்படிங்கிற வகையில நிறைய விமர்சிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு உண்டான கோச்ல அவங்களுக்கு தான் இருக்கணும் இல்லையா? அவங்களோட இடத்த ஆக்குபை பண்ணிட்டா அவங்க உட்காருவாங்க. போயிட்டு பெண் பயணிகள் இருக்கிற சீட்ல போயிட்டு நம்ம ஆளுங்க நடந்து போறது, இதெல்லாம் மோசமான ஒரு அணுகுமுறை. இதெல்லாம் ரயில்வே துறை உரிய முறையில் கவனிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கருத்து சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசணும், நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.